இன்றைக்கு ஞானஸ்தானத்தை குறித்ததான ஒரு சின்ன விளக்கத்தை ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு ஒருவேளை அந்த சத்தியம் எந்த அளவுக்கு புரிந்திருக்கும் தெரியாது. இன்றைக்கு அவர்களுக்கும் சேர்த்து ஞானஸ்தானம் எடுக்காத தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனத்தை ஒரு வாசிங்க. அப்போஸ்தலர் 2:37. சகோதரரே நாங்கள் இப்ப என்ன கவனிங்க, இந்த மாதிரி ஒரு இடம், ஆனா திரளான மக்கள் கூட்டம். பேதுரு பேசிட்டு இருக்கிறார். பேதுரு பேசும்போது இருதயத்துல குத்தப்பட்ட உடனே நீங்க கவனிங்க, இன்னைக்கு நான் பேசும்போது நான் பேசி முடிச்ச உடனே ஒருவேளை இருதயத்துல குத்தப்பட்டா ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் எப்ப நீங்க ஞானஸ்தானம் கொடுப்பீங்கன்னு என்ன செய்யணும், நீங்களா கேட்கணும். யாருக்கும் அது கட்டாயம் இல்லை, யாரையும் வற்புறுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. இன்னொரு சம்பவம், நீங்க அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், என்னோடு கூட வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 37வது வசனம், 36, 37 வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன? இங்கேயும் ஒரு டிராவல் டைம், ரதத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. ரதத்துல அந்த மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அந்த சத்திய வெளிச்சி இருதயத்துக்குள்ள வந்த உடனே அடுத்து அவனே கேட்கிறான், தண்ணி இருக்கிறது, ஞானஸ்தானத்துக்கு தடை என்ன? அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பிலிப்பு? முழு இருதயத்தோடு விசுவாசித்தால், ஆமா, நீ ஞானஸ்தானம் பெறத்துக்கு முழு இருதயத்தோடு விசுவாசித்தா தடை இல்லை. நீ யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு மோசமான நிலையில வேணாலும் இருக்கலாம், என்ன வயசு அதெல்லாம் கிடையாது. சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வயது, வினவு தெரிந்த வயதுல சத்தியத்தை புரிந்து கொண்ட உடனே உள் உணர்வு உங்களுக்கு சொல்லுமானால் ஞானஸ்தானம் எடுக்க தடை என்ன பாஸ்டர், எப்ப எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீங்கன்னு சொல்லி என்ன செய்யணும், கேட்கணும். அல்லேலூயா. சரி, அடுத்தது யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசிங்க. யோவான் 3:4. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கும்போது எப்படி பிறப்பான்? தன் தாயின் கற்பத்துக்கு 2ஆம் தரம். கவனிங்க, ஞானஸ்தானத்தை பத்தி சரியா நீங்க புரியலன்னா சந்தேகம் கேட்க தயங்கவே கூடாது. இங்க ஒருத்தர் சந்தேகம் கேட்கிறார், ஒரு சந்தேகம் கேட்கக்கூடிய ஆளே இல்லை. காரணம் என்னன்னா, சிறுவேலிலே அவர் போதகனாக இருக்கிறார். வேதாகமத்தை, கடந்த கால நியாயப்பிரமாணங்களை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேத பாரகன், சத்தியம் அறிந்த ஒருவர். ஆனாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகத்தை என்ன செய்யறார்? வெக்கப்படாம கேட்கிறார். அல்லேலூயா. எப்ப கேட்கிறாரு? திருட்டுத்தனமா ராத்திரியில வந்து. முதல் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் வசனத்தை வாசி பாருங்க. ஏறா காலத்துல வரா, இவன் வருது தெரியக்கூடாது. சில பேர் சந்தேகத்தை மனசுல வச்சிருப்பாங்க, கேட்கணும் கேட்கணும்னு நினைப்பாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா சில பேர் ராமலட்சுமி மாதிரி கரெக்டா என்ன செஞ்சிருவாங்க, கேட்பாங்க. போன முறை பிள்ளையம்மா குறித்து கேட்டீங்களம்மா, கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன், சந்தேகம் எவ்வளவு மோசமான சந்தேகமா கூட இருக்கலாம். இந்த ஆள் கேட்ட சந்தேகம் மாதிரி இது வரைக்கும் உலகத்துல யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. நான் 2ஆம் தரம் என்னுடைய தாயின் கற்பத்துக்குள்ள நான் பிரவேசிக்க கூடுமா, இப்படி எல்லாம் சந்தேகம் கேட்பாங்களா? இது சந்தேகத்தினுடைய உச்சக்கட்டம். ஆனா அதற்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பதில் கொடுக்கிறாரு. இப்ப நீங்க யோவான் 3வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க.
இயேசு பிரதியுத்தரமாக போதும். சந்தேகம் தயவு செஞ்சு சொல்றேன், ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய பிள்ளைங்க அதுல என்ன சந்தேகமா இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், தைரியமா இப்பொழுதே நீங்க எனக்கு என்ன செய்யலாம், கேட்கலாம். நான் பேசும்போது நீங்க இடையில கேட்கலாம். பேச சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீங்க என்ன செய்ய முடியாது தேவனுடைய ராஜ்யத்தில். ஆமா, மேல பாத்தீங்கன்னா 3வது வசனம் நினைக்கிறேன், வாசிச்சு பாருங்க. 3வது வசனத்துல முதல்ல சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை நீ காணணும்னா என்ன செய்யணும், மறுபடியும் பிறக்கணும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா நீ எத்தனை முறை பிறக்கணும், 2 முறை பிறக்கணும். அல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவியினாலும். எப்பொழுதுமே நல்லா கவனிங்க, ஞானஸ்தானம் என்ற ஒரு உபதேசத்தை உபதேசமாக்குவதற்கு முன்னதாக வேதாகம வல்லுநர்கள் பழைய ஏற்பாட்டில் அதற்கு முதற்கூற்று பிரமாணம் இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பார்கள். ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் மென்ஷன் லா என்று சொல்வார்கள், முதற்கூற்று பிரமாணம். அடுத்து புதிய ஏற்பாட்டில் அதற்குண்டான காரியத்தை பார்க்கணும். 2 சரியா இருந்தா என்ன செய்வாங்க, அதை உபதேசமா மாத்துவாங்க. இப்ப நீங்க கவனிங்க, ஜலத்தினாலும் ஆவியினாலும். அத கவனிங்க, ஆரம்பத்துல நீங்க ஆதியில தம்பி வசனம் சொன்னப்ப என்னப்பா சொன்ன, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று நீங்க சொல்லும் போது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இன்னொரு ஆதியாகமம் 1:9 வாசிங்க. ஆழத்தில் இருள் இருந்தது, அந்த இருளுக்கு அடியில தான் இந்த பூமியானது இருந்தது. ஆக அந்த பூமி தண்ணீருக்குள்ளே இருந்தது. 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க, அதே 1:9. எங்க வருது இப்பதான் அந்த பூமி, எங்க வருது, ஜலத்திலிருந்து பூமி என்ன செய்யுது, புறப்படைகிறது. நல்லா கவனிங்க, ஜலத்திலிருந்து இந்த பூமி பிறக்கிறது. இந்த பூமியினுடைய பிறப்பு இருக்கிறதே, அதுதான் ஆதாமுடைய பிறப்பு. நல்லா கவனிங்க, அதுதான் ஆதாமுடைய பிறப்பு. பூமின்னா மண்ணு, ஆதாம்னாலும் மண்ணு. ஆதாம்னா என்ன அர்த்தம் தெரியுமா, மண்ணானவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. இப்ப ஜலத்திலிருந்து இந்த பூமி பிறப்பது, அதுதான் ஆதாமுடைய பிறப்பு. 2:7 வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த ஜலத்திலிருந்து இந்த மண் என்ன செய்யுது, கரை ஏறுகிறது. அது கரை ஏறும்போது வெட்டாந்தரை. இந்த மண்ணுல தான் தேவன் தம்முடைய சாயலை, தம்முடைய ரூபத்தை வைக்கிறார். இது ஜலத்திலிருந்து பிறக்கிற அனுபவம். அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. 7வது வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, இதுதான் ஆவியினாலே பிறக்கக்கூடிய ஒன்று. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் ஏதேனுக்குள் பிரவேசிக்க மாட்டான். நல்லா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் ஏதேன். இப்ப நீங்க ஆதியாகமம் 2:15 வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 2:15. மனுஷனை ஏதேன் தோட்டத்தில், அப்ப மனுஷன் உண்டாக்குறப்ப எங்க இல்ல, மனுஷன் ஏதேன்ல இல்ல. இப்ப நீங்க சங்கீதம் 119:25 பாத்தீங்கன்னா, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்குது. வாசிச்சு பாருங்க, சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற மாதிரிதான் மனுஷன் படைக்கப்பட்டப்ப எங்க இருக்கிறான், மண்ணினாலே ஆதாம் படைக்கப்பட்டு இருக்கிறான். 2வது தேவன் ஆவியினாலே அவனை புறப்படைய செய்து அவனை அழைத்து கொண்டு போய் தம்முடைய ராஜ்யத்திலே வைக்கிறார். தேவனுடைய ராஜ்யம், அதுதான் ஏதேன் தோட்டம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இதைத்தான் சொல்லுகிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால். ஒரு பிறப்பே நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஜலம் என்பது ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை. சமுத்திரம், ஜலம், இது தேவனுடைய கர்ப்பப்பை. ஜலத்துல இருந்து ஒரு குழந்தை வெளியே வந்து அப்பொழுதுதான் முதல் முறையா மூச்சு என்ன செய்யுது, அப்பதான்
உள்ளுக்குள்ள என்ன செய்யுது? சுவாசமே போகுது. அப்பதான் வீர்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிக்குது? கத்த ஆரம்பிக்குது. எது இந்த ஜலத்திலிருந்து அது வெளியே வந்த உடனே அந்த குழந்தைக்குள்ள வருகிறது பாருங்களேன், இந்த ஒரு புது உயிர். அதை போலத்தான் ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் கரை ஏறும் பொழுது, இப்ப மத்திய 3வது அதிகாரத்துல தெளிவாய் இருக்கும். வாசித்து பாருங்க 3:17. 3:16 வாசிங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி வருகிறதை கண்டார். அல்லேலூயா. கவனிய, ஜலத்தினாலும் ஆவியினாலும், ஜலத்தினாலும் ஆவியினாலும். இயேசு தம்முடைய சிஷ்யர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு நான் மாதிரியாக காண்பித்து போகிறேன். என்னை பின்பற்றுகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தான் செய்வான். இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை என்ன செய்வான்? செய்வான். என் அடிச்சுவடுகளை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி பேதுரு 2வது அதிகாரம் 21 வாசிக்கிற ஆண்டவர் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போகிறார். அப்ப இயேசுவை கவனிச்சு பாருங்க. அவர் ஜலத்தினாலே அந்த ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வருகிறார். 2வது ஆவியினாலே நமக்கு ஒரு மாதிரி காண்பிப்பதற்காகத்தான் இவைகள் எல்லாம் என்ன செய்றார்? ஆவியினாலே பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம். இப்ப ஞானஸ்நானம் நீங்க எடுக்கும் பொழுது ஜலத்தினாலே பிறக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெறும்போது ஆவியினாலே பிறக்கிறீர்கள். இந்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தவன் ஆண்டவர் வரும்போது ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக மாறி மகிமையிலே சென்று அடைவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இதை ஏன் செய்ய வேண்டும் என்ற ஒரு மாதிரி உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அவன் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே 2வது ஆவியினால பிறந்ததுனால தான் ஏதேனுக்குள்ள போனானே ஒழிய மற்றபடி அவனால ஏதேனுக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே ஒருவன் ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தப்படுகிறான். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை, சுதந்திரத்தை, உரிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப நான் கேட்கிறேன், ஞானஸ்தானம் யாரெல்லாம் எடுக்கணும்? ஞானஸ்தானம் யாரெல்லாம் எடுக்கணும்? யாரோ சொல்லுங்களேன். ஞானஸ்தானம் யாரெல்லாம் எடுக்கலாம்? வேற வழியே இல்லை. ஞானஸ்தானம் எல்லாரும் என்ன செஞ்சாகணும்? எடுத்து ஆகணும். ஏசு ஞானஸ்தானம் எடுக்கணுமா? அவர் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணுமா? ஆதியிலே வார்த்தை, ஆதியிலே தேவன், அந்த வார்த்தை தான் இயேசு. அவரே வந்து நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து சென்றிருக்கும் போது அந்த மாதிரியை வேற யாரும் மீறவும் கூடாது, அதை மாற்றவும் முடியாது. அல்லேலூயா. அப்ப எல்லாருமே என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எப்பொழுது எடுக்கணும்? சத்தியத்தினுடைய வெளிச்சம் உங்களுக்கு கிடைத்த உடனே, இருதயத்துல அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வந்த உடனே, நான் ஆண்டவரோடு நெருங்கி சேர வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனோடு நெருங்கி வரக்கூடிய அந்த அன்பும் அந்த விசுவாசமும் உங்களுக்குள்ள வந்த உடனே, முழு இருதயத்தோட ஆண்டவரை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஒரு விதமான கூற்று இருக்கு. நீங்க ஒரு வருஷம் சபைக்கு வரணும், ஒரு முறை பைபிளாவது முழுசா என்ன செஞ்சிருக்கணும்? படிச்சிருக்கணும், நீங்க சாட்சியுள்ள ஜீவியம் செய்யணும், இப்படிலாம் நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம்னு சொல்லி ஒரு காலத்துல என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதில் அப்படி கிடையாது. சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களை நிரப்பினார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் கடைசி வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, ஆவியானவர் வந்து இவர்கள் மேல் இறங்கின உடனே இவர்களுக்கு நாம் ஜலத்தை விலக்கலாமா பேதுரு கேட்கிறார். உடனே அங்க என்ன செய்றார்? ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஒரு சிறைச்சாலை தலைவன் தன்னை தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறான்.
நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று சொல்லி அங்கே அவன் சுவிசேஷத்தை சொல்லுகிறான். பவுல் அப்போஸ்தலன் அவன் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த அன்று ராத்திரி இன்னும் பொழுது விடிய கூடவில்லை, இன்னும் சூரியன் உதயமாகவில்லை, இருள் பிரியாத அந்த நடு நிசியிலே அன்றைக்கு ராத்திரி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட, கால தாமதம் இல்லாமல் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவினாலே தமஸ்குடைய வீதியிலே பேரொளி பிரகாசத்தில் சந்திக்கப்பட்டு 2 கண்களும் குருடாக்கப்பட்டவனாக அவன் இருக்கிறான். அவன் இருக்கிற இடம் அவனுக்கே தெரியாது எங்கன்னு. காரணம் அவனுக்கு என்ன இல்லை, கண்ணு பார்வை இல்லை. அவன் இருக்கிற இடத்த அந்த அட்ரஸ் ஆண்டவர் அனனியாவுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அனனியாட்ட சொல்லி அனுப்புறாரு, நீ போன்னு சொல்லி. அனனியா வந்து இந்த பவுலுக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய கண்கள் இருந்து மீன் செதில்கள் போல செதில்கள் விழுந்து அந்த பார்வை மறுபடியும் கிடைத்து உடனடியாக ஞானஸ்நானம் கொடுக்கிறான். தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பவுல் பிரசங்கம் பண்ணுகிறான். ஞானஸ்நானம் வேதாகமத்துல எடுத்த இடத்துல கொடுத்த இடத்துல எங்கேயும் ஒரு நாள் கூட கால தாமதம் ஆனதே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானத்துக்கு நீங்க சத்தியத்தை அறிந்த உடனே நாளைக்கு என்று காலதாமதம் நீங்கள் பண்ணும்போது நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நாளைய தினம் உங்களுடையது அல்ல என்று ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் தான். இன்னைக்கு விசுவாசித்து நாளைக்கு நீ கிரியை, இன்றைக்கு உடனே நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள். இன்றைக்கு என்னுடைய காரியங்கள்ல நீ கவனமா இரு. நாளைக்கு ஒருவேளை நீங்க இல்லாம என் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு என்ன செய்யலாம், கிடைக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையால இன்றே ரட்சணினால் இன்று அனுக்கிரக காலம். அல்லேலூயா. சரி, ஞானஸ்நானம் என்றால் என்ன வாசித்து பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் இடத்தில் வரலாமா என்றான். இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது. அப்ப ஞானஸ்தானம் என்ன சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்தானம்னா என்ன? என்ன நீதி? சுயநீதியா, தேவ நீதி? சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்தானம்னா தேவ நீதி. தேவ நீதியை பெற்றுக்கொண்ட உடனே நீங்க இனி சுயநீதி என்ன செய்ய முடியாது, சார்ந்து கொள்ள முடியாது, தற்பெருமை பாராட்ட முடியாது. நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் சபைக்கு போறேன், அதனால ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்ற இடத்துல கேட்கவே முடியாது. சுய நீதிக்கு பதிலாக தேவன் தம்முடைய நீதியை உங்களுக்கு கொடுக்கிறதுடைய அடையாளம் தான் ஞானஸ்நான ஆராதனை. அல்லேலூயா சொல்லுமா? ஆக ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியத்துல இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த நீதி தவறலாமா? ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இன்னும் தேவனுடைய நீதிக்குள்ள நீங்க வரல, சுயநீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஞானஸ்நானம் எடுக்கும் போது உடைய பழைய மனுஷன் தண்ணிக்குள்ள, அதை நீங்க கவனிங்க, தண்ணியில வந்து வச்சு உங்களை அழுத்தும் போது பழைய மனுஷன் உள்ள போறான், திரும்ப வரும்போது எப்படி வரான்? புது மனுஷன். பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான், புதிய மனுஷன் உயிரோடு எழுந்து வருகிறான். அல்லேலூயா. அது ஒரு அடக்க ஆராதனை, அது ஒரு புதிய பிறப்பு. ரெண்டுமே அங்கதான் இருக்கு. ஞானஸ்தானம் என்பது ஒரு அடக்க ஆராதனை, ஒரு புதிய பிறப்பு. புரியுதா உங்களுக்கு? கவனிங்க, பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்ல முடியுமா? பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க. ஹலோ, ஒரு மனுஷன் வந்து உலகத்துல வர்றது, இந்த உலகத்தை விட்டு போறது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, இங்கே இறப்பு தான் அங்கே பிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நல்ல கவனிங்க, இங்கே இறப்பு தான் அங்கே பிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்கே பகல், இன்றைக்கு வேறொரு தேசத்துல அது இரவாக இருப்பது போல. நல்ல கவனிங்க, இங்கே இன்றைக்கு பகல் நீங்க அடிச்சு சொல்லலாம், ஆனா இங்க இருக்கிற நீங்க அங்க இருந்தீங்கன்னா இது பகல்னு சொல்லுவீங்களா, இரவுன்னு சொல்லுவீங்களா? ஹலோ, புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எது பகல் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ உண்மையில்
அது ஒரு இடத்துல இரவாக என்ன செய்யுது இருக்குது. எது சாவுன்னு நினைக்கிறீங்களோ உண்மையில் அது இன்னும் ஒரு இடத்துல பிறப்பாக இருக்குது. இடமாற்றத்தினுடைய அனுபவம் தான் ஞானஸ்தான ஆராதனையில பழைய மனுஷனுடைய மரணம் அடக்க ஆராதனை, ஒரு புதிய மனுஷனுடைய பிறப்பு ஆராதனை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது தேவனுடைய நீதி. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு 28:19-20 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஆமா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, இப்ப சொல்லுங்க, ஞானஸ்தானம் என்ன? தேவனுடைய கட்டளை. தேவனுடைய கட்டளை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே, திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. கட்டளையை மீற முடியுமா? சொல்லுங்க. கட்டளையை மீற முடியாது. ஹெல்மெட் போடணுன்றது கட்டளை. போடலன்னா ஆமா, அதுக்குண்டான தண்டனை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும்ல. அப்ப கட்டளை என்பது மீற முடியாதது, மீற கூடாதது. தேவன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற நியமம், பிரமாணம். ஆக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 30வது வசனம். கவனிங்க. லூக்கா 7:30. பரிசேரும் என்றால் பரிசேரும் நியாய சாஸ்திரிகளுமோ சரி, இந்த வசனத்தை எல்லாம் பாத்தீங்களா? இப்ப ஞானஸ்நானம் என்னன்னு சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்ன? இரண்டாவது என்ன சொன்ன? தேவ கட்டளை. மூன்றாவது தேவனுடைய ஆலோசனை. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழி என்னதென்று நான் உனக்கு காட்டுவேன். தேவன் நம்மை நேசிப்பதனால, தேவன் நம்மேல் பார்வை உள்ளவராக இருக்கிறபடினா, நம்மேல் கவனம் உள்ளவராக, கரிசனை உள்ளவராக இருப்பதனாலே அவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை. என் மகனே, என் மகளே, என் கட்டளையை கைக்கொள். உன் நீதி அல்ல, என் நீதியை எடுத்துக்கொள். இது என்னுடைய ஆலோசனை என்று தேவன் நமக்கு சொல்லும் போது அதை நீங்கள் சரியாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படி தேவனுடைய ஆலோசனை நீங்க தள்ளி விட்டீங்கன்னா அந்த வசனத்துல எப்படி இருக்கு வாசி பாருங்க. தங்களுக்கு அல்ல, வாசிங்க 7:30. எல்லாரும் கவனிக்கணும். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ என்றால் தங்களுக்கு கேடு உண்டாக அவருடைய ஆலோசனை என்ன செஞ்சிட்டாங்க? தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பரிசேயர் நியாய சாஸ்திரிகள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக வரும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியுதோ தெரியலையோ இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு முன்னதாக மண்டிட்டு அப்படியே அகக்கடவுது ஆண்டவரே, இதோ நான் நம்முடைய வார்த்தைக்கு அடிமை என்று சொல்லி அர்ப்பணிக்கக்கூடிய அந்த ஒரு மனதை தான் ஆண்டவர் என்ன செய்யறார்? பார்க்கிறார். அல்லேலூயா. தங்களுக்கு யார் கேடு உண்டாக்குவார்? சொல்லுங்க. தனக்குத்தானே யாராவது கேடு உண்டாக்குவாங்களா? சொந்த செலவுல யாராவது சூனியம் வச்சுப்பாங்களா? கல் எடுத்து ஓங்கி தன்னையே அடிச்சுப்பாங்களா? தன் தலை யாராவது சோத்துல போய் முட்டி ரத்தத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாரு, அப்படி யாராவது செய்வாங்களா? அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க யாரு? எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படி செஞ்சாங்கன்னா யாரு? ஹலோ, நல்லா சொல்லுங்க. ஆமா. அப்ப தேவனுடைய ஆலோசனையை தள்ளி போடுகிறவர்கள், அல்லாவிட்டால் அதை தள்ளி விடுகிறவர்கள் யார்? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சரி, நீங்க ஞானிகளா பைத்தியமா என்பதை நீங்கள் அடுத்து நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டை வைத்துதான் அதை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குது? நீங்க மத்தேயு 3வது அதிகாரம் 1 வாசித்து பாருங்க. மத்தேயு 3:1, 2 வாசிங்க. மத்தேயு 3:2 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா.
பேதுரு சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெற வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற வேண்டும். யோவான் சொல்லுகிறார், பாவங்களை அறிக்கையிட்டு பேதுருடைய கூற்றின்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக நீங்க என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்ப ஞானஸ்தானம் பெறுகிறவர்களுக்கு அந்த மனம் திரும்புதலும், அதை நல்லா கவனிங்க, மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யத்தை பக்கத்துல கொண்டு வந்துருப்பான். எதை கொண்டு வந்துடும்? பரலோக ராஜ்யத்தை பக்கத்துல கொண்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா பரலோக ராஜ்யம் நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப தூரமா இருக்கும். நீங்க வாசிச்சு பாருங்க, யாத்திராகமம் 16வது அதிகாரம். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கு அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்த அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போயிருந்தோமானால் தேவையில்லை. நீங்க இஸ்ரேல் ஜனங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு செங்கடலை தாண்டி கானானை நோக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பிரயாணம் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கும் எகிப்துக்கும் ரொம்ப தூரம் எகிப்து விட்டு என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்கன்னு மோசே ஆரோன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்ப சொல்றாங்க, நாங்க இன்னும் எங்கதான் இருக்கோம்? எகிப்துலே தான் இருக்கிறோம். இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில எகிப்துல நாங்க என்ன செய்யறோம்? இருக்கிறோம். நீங்க இப்பதான் மோசைக்கு தெரியுது, வெறும் உடம்ப மட்டும் ஓட்டிட்டு வந்திருக்கிறோம். இதை மட்டும் ஓட்டிட்டு வந்திருக்கிறோம், உடம்ப மட்டும் ஓட்டிட்டு வந்திருக்கோம். இந்த ஜனங்களுடைய மனசெல்லாம் எங்கதான் இருக்கு? இன்னும் இந்த ஜனங்கள் மனதை திருப்பவில்லை, மனதை திருப்பவில்லை. நல்லா கவனிங்க, நீங்க பயன்படுத்தக்கூடிய கார் ஆகட்டும், பைக் ஆகட்டும், சைக்கிள் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் அதுக்கு திருப்பக்கூடிய ஒரு ஸ்டேரிங், ஒரு ஹேண்ட்பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? கொடுத்திருப்பாங்க. ஏன்? நீங்கள் போக வேண்டிய உங்களுடைய டெஸ்டினேஷன், உங்களுடைய லக்கை அடையும்படி, சென்று சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் சென்று சேரும்படி அதை நீங்கள் திசை திருப்பினால் மட்டும்தான் போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். வண்டி ஓடுது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஓடும். ஆனா எந்த பக்கம் ஓடுது? எங்க போய் சேரணும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த மனம் திருப்புதல் உங்களுக்குள்ளே வருகிற அந்த மனதை திருப்புகிற ஒரு அனுபவம். அந்த ஞானி சொல்லுகிறார், தன்னுடைய மனதை அடக்காதவன், தன்னுடைய ஆவியை அடக்காதவன் மதிலிடைந்த பாழான பட்டணத்தை போல இருக்கிறான். தன் மனதை அடக்கிறவன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் உத்தமன். ஒரு பெரிய பட்டணத்தை அடக்கி ஒரு பெரிய தேசத்தை யுத்தம் பண்ணி பிடிச்சு அந்த ராஜாவை காலடியில போட்டு மிதிக்கிறத விடுவோம். தான் மனச தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒருவன் கொண்டு வருகிறானே, அவன் தான் உத்தவன் என்று சொல்லி வாசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆக ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் மனதை பரலோக ராஜ்யத்துக்கு நேரா நீங்க என்ன செய்றீங்க? திருப்புறீங்க. இந்த ஜனங்க எகிப்துல இருந்து கானானுக்கு போறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? 40 வருஷம். ஏன் சொல்லுங்க? அது 40 வருஷம் தூரமா? வெறும் 613 கிலோமீட்டர். எகிப்து டு கானான் இங்க போயிட்டு பாருங்க, வெறும் 613 கிலோமீட்டர். கால்நடையா போனாங்கன்னா 10 நாள் பிரயாண தூரம். எத்தனை நாள் பிரயாண தூரம்? 10 நாள் பிரயாண தூரம். எத்தனை வருஷம் போறாங்க? 40 வருஷம். காரணம் என்னன்னா, இவங்க மனசு வேற பக்கம் இருக்கு, இவங்க வேற பக்கம் நடக்கிறாங்க. மனசு மனம் திரும்பலன்னா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது கஷ்டம். அல்லேலூயா. காலத்துல சொல்லுவாங்க, கடவுள் ஒரு கடல் கடந்து இருக்கிறதுனால கடவுள் அப்படிலாம் சொல்ல இல்ல. அந்த கடவுள் என்ற அந்த வார்த்தைக்கு கட உள், உனக்குள்ளே நீ என்ன செய் பார், அங்கதான் யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறாரு. உனக்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே என்ன நடந்துச்சு? வாசிங்க யோவான் மத்தேயு 3:17 வாசிங்க. மத்தேயு 3:17. அன்றியும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டானது. என்ன கவனிங்க, முதல் காரியம், ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு மனுஷனுடைய சத்தம் மட்டும் இல்ல, தேவனுடைய சத்தமும் கேட்கும்.
முதல் காரியம் தேவனுடைய சத்தமும் கேட்கும். இப்ப சத்தம், என் சத்தம் எவ்வளவு தூரம் கேட்கும்? வீரபத்திரன், நீங்க வந்தீங்களா, இந்த சத்தம் எவ்வளவு தூரம் கேட்டுச்சு? இந்த திருமணையில கேட்டுச்சா? இந்த திருமணையில கேட்டுச்சா? இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரிஜினலா இந்த காதுல எவ்வளவு தூரம் கேட்டுச்சு? இந்த மேல படிக்கட்டு எடுத்துட்டு என்ன கேட்கும், தூரமா என்ன செய்யாது, கேட்காது. அப்ப இந்த சத்தம் நீ சமீபமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், கேட்கும். அப்ப வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. நம்ம என்ன வானம்னா ரொம்ப தூரம் நினைச்சிட்டு இருக்கோம். மனம் திரும்பவங்களுக்கு வானம் எங்க இருக்குதா, பலவராச்சும் பக்கத்துல வந்துச்சா, அதனால அங்க பேசுற சத்தம்லாம் எங்க கேக்குது, எங்கே கேக்குது. அல்லேலூயா சொல்லுமா. ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு மனுஷ சத்தம் மாத்திரம் இல்ல, தேவ சத்தமும் தூதருடைய சத்தமும் கூட கேட்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. சரி, அடுத்து வாசிங்க. இவர் என்னுடைய, சரி நல்ல கவனிங்க. ரெண்டாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், என்ன குமாரன், நேச குமாரன். எல்லாருமே நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான், அதுல இருந்து மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் தேவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய நீதியை செய்து தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடாமல் அதற்கு கீழ்ப்படுத்தி தன்னை அர்ப்பணித்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமான குமாரன், எனக்கு பிரியமான குமாரத்தி, எனக்கு பிரியமான குமாரன், எனக்கு பிரியமான குமாரத்தி. வசனத்தை நீங்க போல் சொல்லுகிறார், எல்லாரும் செங்கடலை கடந்தார்கள். செங்கடலை கடக்கும் போது கீழேயும் ஜலம், மேகஸ்தம்பம் மேலே இருக்கிறது, மேலேயும் ஜலம். அவர்கள் மேகத்துக்குள்ளே பிரவேசித்து செங்கடலுக்குள்ளே பிரவேசித்த போது அந்த ஞானஸ்நான ஆராதனைக்கு அது ஞானார்த்தமாக இருக்கிறது. எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று இந்த பக்கம் கரையேறி கானானை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆனாலும் தேவன் எல்லாரிடத்திலும் பிரியமாய் இருந்ததில்லை. ஏன் எல்லாரிடத்திலும் பிரியமாய் இருந்ததில்ல? அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, வந்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி கர்த்தர் நோக்கி போறாங்க. ஆனா மனசு எகிப்தை நோக்கி என்ன செஞ்சிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரலோகம் சமீபமாயிடுது. பரலோகத்தில் இருக்கிற சத்தம் நமக்கு கேட்குது. அடுத்தது, நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, எனக்குரியவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னுடைய குமார், நீ உங்க அப்பாவுக்கு பொண்ணு, உங்க அப்பாவுக்கு பையன்றதை விடுவோம், எனக்கு நீ பொண்ணு, எனக்கு பையன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. அல்லேலூயா சொல்லுமா. இனி நீ இவ்விதமாய் நீ எனக்கு வாசிச்சு வரல. எசேக்கியேல் 16வது அதிகாரம் 8வது வசனம். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். எவ்விதமாய் என்னுடையவளானாய். 9வது வசனம் வாசிங்க. நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி ரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து. ஆமா, நல்ல கவனிங்க. இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு சொந்தம் சொல்ற. ஞானஸ்நானம் பெறலன்னா நீ ஆலயத்தில் இருக்கலாம், ஆனா எனக்கு சொந்தமா இருக்க முடியாது. நிறைய பேர் நீங்க கேட்கலாம், கல்லன் கடைசி நேரத்துல இன்றைக்கு என்னுடனே பரதேசில் இருப்பாயின்னு ஆண்டவர் சொன்னாரு, ஞானஸ்நானம் பெற்றானா சொல்லி கேட்கலாம். அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இல்லை. அவன் அப்போதான் மனம் திரும்புறான். அவன் மனம் திரும்புகிற அந்த நேரம் கீழே இறங்கி வந்து ஞானஸ்நானம் பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யறான், இருக்கிறான். உண்மையான மனம் திரும்புதல தான் தேவன் பார்க்கிறார். மனம் திரும்ப நீ இயல்பாக பூமியில வாழும் போது இந்த கட்டளைகளின் படிகளை நீ கண்டிப்பாக நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். லேலியா சொல்லுவோமா. சரி, அடுத்தது இவருடைய நேசகுமாரன். அடுத்து இவரு பிரியமாய் இருக்கிற. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய அன்பு எப்படி தெரியுமா? அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட நன்மை செய்கிறாரா? அப்படியானால் அவர் பிரியமாய் இருக்கிற குமாரனுக்கும் குமாரத்துக்கு நன்மை செய்யாதிருப்பாரோ? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்குமே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையிலே கொடுக்கிற அளவுக்கு பேர்ந்து கொண்டிருப்பாரானால்
அவரே பிரியப்பட்டு நம்மை நேசிக்கும் போது அவருக்கு பிரியமான குமாரனுக்கு குமாரத்துக்கு அவர் நன்மை செய்யாதிருப்பாரோ? ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நேச பிள்ளைகள் மாத்திரமல்ல, தேவன் பிரியப்படுகிற எல்லா காரியங்களும் செய்கிற பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வாசிங்க. பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும்? நீ உலகத்தில் நிறைய பேர் எப்படி எடுக்கிறாங்கன்னா தெளிப்பு ஞானஸ்தானம் பார்த்துருக்கிறீங்களா? தண்ணி தெளிச்சு விடுறாங்க. ஞானஸ்தானம் என்ற வார்த்தை பேப்டைசோ என்றதான வார்த்தை. ஒரு பொருளை முற்றிலுமாக நீருக்குள் முழுக்கி எடு, தண்ணீருக்குள்ள முழுக்கி எடுக்கணும். மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு பைபிள்ல ஏதாவது வசனம் இருக்கா? மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு பைபிள்ல ஏதாவது வசனம் இருக்கா? எங்க இருக்குமா? இல்லையா? தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஒரு எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் மறு ஜென்ம எல்லாம் கவனிங்க. ஞானஸ்தானம் என்ன சொல்லுங்க? ஹலோ, மறு ஜென்ம முழுக்கு. நமக்கு எத்தனை ஜென்மம் இருக்கு? போன ஜென்மத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? போன ஜென்மத்துல நாயா பிறந்து, இந்த ஜென்மத்துல மனுஷனா பிறந்து, அடுத்த ஜென்மத்துல வேற ஏதாவது ஒண்ணு, இப்படி 7 ஜென்மங்கள் மனுஷனுக்கு என்ன செய்யுது இருக்குது. அப்படித்தானே? ஹலோ, மனுஷனுக்கு ஒரே ஜென்மம். அல்லேலூயா. அந்த ஜென்மம் எப்ப பரிசுத்தம் ஆகிறது? ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த ஜென்மம். ஜென்மம் என்றால் ஜனனம், பிறப்பு என்ற அர்த்தம். மறுபிறவி அல்ல நீங்க நினைக்கிற மாதிரி. மறுபடியும் பிறக்கிறதான ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவன் என்ன செய்றார்? கொண்டு வருகிறார். அதுக்கு பேர் தான் மறு ஜென்ம முழுக்கினால். அப்ப மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டும் தண்ணீர் முழுக்கினால் எதனால சுத்திகரிக்கிறாரு? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலும் தண்ணீர் முழுக்கினால் என்ன செய்யறாரா? ஆமா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் என்பது மூழ்கித்தான் நீங்க என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். எனக்கு ஒரு மாமா இருந்தார், சின்ன மாமா. அவரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையிலெல்லாம் நல்லா வந்தவர். அவர் அடிக்கடி அப்பப்போ என்ன செஞ்சிருவாருன்னா தண்ணி போட்டுட்டு வந்துடுவார், குடிச்சிட்டு வந்துடுவார். குடிச்சிட்டு வந்த உடனே எங்க மாமா வந்து பேச மாட்டேன். குடிச்ச பிற்பாடு தான் அவர் பெரிய மாமாட்ட தைரியமா என்ன செய்வார்? பேசுவார். இல்லைன்னா ரொம்ப பயந்து இருப்பார். குடிச்ச உடனே ஒரு தைரியம் வந்துடும், பயங்கரமா பேசுவார். வேற வருவார் அவங்க அண்ணன் பெரிய பாஸ்ட், அவர்கிட்ட சொல்வார், நீ எனக்கு ஓடுற தண்ணியில ஞானஸ்தானம் கொடுக்கல, நீ எனக்கு தொட்டிக்குள்ளதான் என்ன செஞ்ச? ஞானஸ்தானம் கொடுத்த. அதனால என் ஆவி அங்கேயே என்ன செய்து சுத்தி சுத்தி வருது. அப்பப்ப திரும்ப திரும்ப பழைய பாவத்தை நான் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு என்ன ஆளாக்கிட்டேன். யார்கிட்ட சண்டை போடுவார்? ஞானஸ்தானம் கொடுத்த பெரிய பாஸ்ட சண்டை போடுவார். ஹலோ, ஏன் நான் சொல்றேன்? ஓடுற தண்ணியில கொடுத்தாலும் நிக்கிற தண்ணியில கொடுத்தாலும் மூழ்கிதான் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும். இருக்கிறீங்களா? சரி, எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இருக்கிறீங்க? கையை வத்தி காட்டுங்க. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் கை கீழ் போடுங்க. இன்னும் சொல்றேன், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நித்திய உலக வாழ்க்கைக்கு சொல்வதற்கு தேவன் வைத்திருக்கிற 2 வழிகள். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற ஒரு அனுபவம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற இந்த அனுபவம் இருக்க, அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொன்னவர் அடுத்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தை காண்பது ஒரு அனுபவம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறது ஒரு அனுபவம். இன்னைக்கு பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல,
கேட்கிறாரு, இது எப்படி ஆகும், நாளைக்கு நேரம் எப்படி இது நடக்கும்? இல்ல, உன் கண்களால பார்ப்பேன், ஆனா நீ என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். புரியுதா அவளுக்கு? உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ உன் கண்களால் மாத்திரம் அதை பார்ப்பாய், கண்களால மாத்திரம் பார்ப்பாய். அந்த வாதைக்கு, அந்த சேதத்துக்கு நீ பங்காளியாக மாட்டாய். அதுபோலத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை கண்களால பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. கிறிஸ்தவன்ற பேரை வச்சிட்டு இருக்கு. கடைசியா நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். ஆழமான சத்திய வெளிச்சத்துல இதை புரிந்து கொள்கிறவர்களுக்கு இது உபதேசத்தினுடைய உன்னதமாக தெரியும், இல்லாவிட்டால் கள்ள உபதேசத்தினுடைய உன்னதமாக தெரியும். அல்ல கவனிங்க என்ன, இப்ப ஆதாம் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டு கிடக்கிறான். இப்ப அவனுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றார், ஜீவ சுவாசத்தை ஊதி கொடுக்கிறார். அல்லாவிட்டால் ஆவியாகிய தேவன் தாமே அவனுக்குள்ள என்ன செய்யறார், உள்ளே போகிறார். உள்ளே போன உடனே இப்ப எப்படி ஆயிட்டான், ஆதாம் ஜீவாத்மாவான. ஜீவாத்மான யாருங்க, அவர் பரமாத்மா, நம்ம யாரு, அவருடைய ஒரு பகுதி ஜீவாத்மா. அல்ல கவனியே, மனுஷனுக்கு பிறந்தா யாரு, மனுஷன். தேவனுக்கு பிறந்தா யாரு, பயமா இருக்குல்ல சொல்றதுக்கு. மனுஷனுக்கு பிறந்தா மனுஷன், தேவனுக்கு பிறந்தா தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து பிறக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள், அல்லது தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்தவர்கள் தேவர்கள் என்று எழுதப்பட்டிருக்குதே. அல்ல கவனியே, இப்ப ஆதாம் எப்படி ஆயிட்டான், தேவ சாயலும் ரூபத்தையும் பெற்று தேவனுடைய ஒரு பகுதியாக மாறிட்டான். இப்ப ஆதாமுக்குள்ள இருக்கிறது யாரு, தேவன். அல்ல கவனிங்க, ஆதாமுக்குள்ள யாரு இருக்கிறா, தேவன் தான். அதான் நம்ம எப்படி சொல்றோம், ஜீவன் சொல்றோம். அந்த தேவன் இல்லைன்னா ஆதாம் யாரு, வெறும் மண்ணு. இப்ப ஆதாமுக்குள்ள வந்த தேவன் இப்ப ஆதாம் மூலமா இன்னைக்கு 1000 கோடி பேருக்குள்ள வந்துட்டார். எத்தனை பேருக்குள்ள வந்துட்டாரு, 1000 கோடி பேருக்குள்ள வந்துட்டார். இதை கவனிங்க. இப்ப தேவன் யார் சொன்ன, அவர் பரமாத்மா, இங்க இருக்குதுல்ல ஜீவாத்மா. இப்ப கடவுள் யார், காண்கிறவர்கள் எல்லாம் யார் தான், கஷ்டமா இருக்கு, நம்ம பார்க்கறதெல்லாம் யார் தான், பார்க்கறதெல்லாம் தேவனுடைய சாயல், பார்க்கறதெல்லாம் தேவனுடைய ரூபம். ஒண்ணு கவனிங்க. இப்ப இன்னொரு காரியம் கேட்கிறேன், நான் கடவுள் என்று சொல்லலாமா? ஹலோ, நான் கடவுள் சொல்லலாமா? தைரியமா நான் கேள்வி கேட்கலான்னு சொல்ல, நான் கடவுள்னு என்ன சொல்லலாமா? என்ன நான் கடவுளா உணரலாமா? நான் கடவுள் சொல்லவும் கூடாது, என்ன நான் கடவுளா உணரவும் கூடாது. ஆனா மற்றவங்க என்ன கடவுளா உணரலாமா? கண்டிப்பா உணரலாம். ஏன்னா தேவன் என்னை கடவுளாகத்தான் அவராகத்தான் படைத்திருக்கிறார். அவராகத்தான். என்னால் அன்றி உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க வெறும் மண்ணு. இப்ப நான் உள்ள வந்திருக்கிறேன். இப்ப உங்க எல்லா அசைவுகளும் யாராலதான், நீரின்றி அணுவேதும் அசையாதையா. அப்ப என்னாலதான் நீ அசைகிறாய், என்னாலதான் பார்க்கிற, என்னாலதான் பேசுற, என்னாலதான் எல்லாமே செய்யற. அப்படியானால் உடைய எல்லா செயலுக்கு பின்னால யார் இருக்கிறா, நான் தான் இருக்கிறேன். அப்ப நான் தான் நீ, நீ தான் நான். என் கிரிகளை நீ செய்யற, இதை விட பெரிய கிரிகளை என்ன செய்வேன். நான் 33 வருஷம் ஊழியம் செஞ்சு இந்த கிரிகளை செஞ்சிருக்கிற. நீ 30 வருஷம் இல்ல 100 வருஷம் ஊழியம் செஞ்சு இதோட பெரிய கிரிகளை கூட என்ன செய்யலாம். கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் தன்னை கடவுள் சொல்லிக்கிறாங்க, தன்னை கடவுளா உணர்றாங்க. இதற்காக ஆண்டவர் நம்ம படைக்கல. நான் கடவுளா வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் நினைச்சிருக்கிற படைச்சிருக்க. கடவுள் யாரு, நல்லோர் மேலும் அன்பு பாராட்டுகிறவர், தீயோர் மேலும் அன்பு பாராட்டுகிறவர். நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்றி இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிறவர் யார், கடவுள். அப்படியானால் நான் கடவுளாய் வாழக்கூடிய தருணத்துல மற்றவர்கள் என்னை வணங்குகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறேன். நல்லா கவனிங்க. மற்றவங்க என்னை வணங்கணும்னு நான் நினைக்கிறது தப்பு. ஆனா மற்றவங்க வணங்கக்கூடிய நிலையில வாழ்கிறதான வாழ்க்கை, அது ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. நீ கடந்து போகிற பாதையில ஏதோ ஒரு விதத்துல ஒரு தேவை உள்ளவர்கள நீங்க சந்திக்கும் போது, ஏதோ ஒரு விதத்துல தேவன் உங்களை உணர்த்தும் போது, சில பேர்கிட்ட நீங்க நின்று பேசி அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை நீங்க செஞ்சுட்டு நீங்க திரும்பி போங்க.
உங்களையும் அறியாமல் அவர்கள் உங்கள் முதுகுக்கு பின்னே கையெடுப்பதை உடைய அகக்கண்களால் உங்களால நிச்சயமா என்ன செய்ய முடியும்? கடவுள் மாதிரி வந்துட்டு போனாருங்க. கடவுள் மாதிரி. சரி, நான் உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன், ஒரு பிச்சைக்காரனை நீங்க எப்படி பார்ப்பீங்க? பிச்சைக்காரனை தான் பார்க்கணும். இங்கதான் நம்ம தப்பு பண்ண. ஆண்டவர் சொல்றாரு, நீ பிச்சைக்காரனை பார்த்ததுனால இடது புறத்துக்கு வா, பிச்சைக்காரனை என்ன மாதிரி பார்த்ததுனால நீ வலது புறத்துக்கு வான்னு சொல்லி என்ன செய்வார்? கூப்பிடுவார். ஏன்னா அந்த பிச்சைக்காரனை யார் தான்? நான் தான். ஏன்னா அந்த பிச்சைக்காரனுக்கும் என்னுடைய சாயலுக்கு ரூபம் இருக்கு. அவனை போஷிக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் பத்தியா? நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சதுனால இப்ப பிச்சைக்கார என்ன வணங்கத்துக்கு பதிலா யார வணங்கினா? ஒன்ன வணங்கினா பாரு, நீ எங்க வந்துரு? வலது பக்கத்துக்கு வந்துரு. இது புரியாத சத்தியம் நல்லா புரிஞ்சுட்டா போதும். நீங்க கடவுளா இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு கடவுளா நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இந்த மறுஜென்ம பிறப்பை, இந்த ஞானஸ்தானத்தை ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து. எழுப்புமா தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கிறிஸ்தவர்களா வாழ்வதல்ல. அல்ல கவனிங்க, நான் கிறிஸ்தவன்னு இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்தியோகிய பட்டணம் ஒரே ஒரு வருஷம்தான் சீசர்கள் அங்க என்ன செய்யறாங்க? ஊழியம் செய்யறாங்க. அந்த ஒரு வருஷத்துல அந்த ஜனங்க பார்த்து இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்துவனாங்க, இவங்க கடவுள்னு சொல்லிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இவங்க யாரு? இவங்க இயேசுன்னு சொல்லிட்டாங்க, கிறிஸ்துன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கிறிஸ்துவோட பெயரால நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆனா அன்றைக்கு கிறிஸ்தவங்க என்ற பெயரால் அழைக்கப்படவில்லை, கிறிஸ்து என்கிறதான அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் இவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையாக இருந்தபடினால இவருடைய வாழ்க்கையாலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கும் சேர்த்து சொல்றேன், ஞானஸ்தானம் பெறாதவர்களுக்கும் சேர்த்து சொல்றேன், இந்த மறுஜென்ம மூழ்கினாலே நீங்கள் தேவ ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது ஜீவாத்மாவாக மாறுகிறீர்கள். தேவனுடைய சாயலும் ரூபமும் உங்களுக்கு வருகிறது. நீங்கள் தேவன் அல்ல, ஆனால் உங்களுக்குள்ளே இருப்பது தேவன். வெளிப்பார்வைக்கு நீங்கள் தெரியலாம், எல்லா செயல்பாடுகளும் தேவனுடைய செயல். நீங்கள் எதை செய்தாலும் என் நாமத்தின் மகிமைக்கென்றே செய்வீர்கள். ரெண்டு கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோமா? ஆண்டவரே, உம்மை போல நான் வாழ எனக்கு நீங்க உதவி செய்யணுப்பா. அவங்கள போல வாழும்போது ஆண்டவரே, அந்த வாழ்க்கை தானே அன்பை விதைக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தானே நன்மையை விதைக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தானே இந்த உலகத்துல வன்முறையை மாற்றக்கூடிய வாழ்க்கை, உலகத்தினுடைய பாவ கரைகளை போக்கக்கூடிய வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய பஞ்சத்தை போக்கி செழிப்பாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும் தகப்பனே. எனக்கு 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 என்று சொல்லி இந்த பூமியினுடைய மண்ணிலே மண்ணோடு மண்ணாக ஆத்துமா ஒட்டி கொண்டிருக்கிறது தகப்பனே. நான் கடவுளாக வாழும் பட்சத்துல என் பக்கத்துல பசியா இருக்கிறவனை என்னை போல பார்ப்பேனே தகப்பனே. பக்கத்துல தேவையில்லவனை என்னை போல பார்ப்பேனே தகப்பனே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக எல்லாரும் இதயத்தின் ஆழத்துல இருந்து நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம்.
மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம். நான் ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே, உடைய ராஜ்யத்துல ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படக்கூடிய பாக்கி எனக்கு வேண்டப்பான்னு சொல்றேங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தோமா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வானம் திறக்கப்படுகிற அனுபவத்தை பார்த்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக தேவாவினாலே நடத்தப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வரத்தக்கதாக நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபுறப்படைத்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க ஞானஸ்தானம் எடுக்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக மகி ஜெபிப்பார். ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரே